தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 12,498 கோடி ரூபாய் டோல்கேட் வசூல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் சரியான இடைவெளியில் டோல்கேட் இயங்குகிறதா என்றும் பயண செலவில் டோல்கேட் கட்டணங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இது அந்த டோல்கேட்டில் எந்த வசதியும் கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது இப்போ நாங்கள் வாடகை வண்டி ஓட்டுறதுனால நாங்கள் இப்போ மதுரைக்கு ஒரு 2,500 3,000 போகிறோன்னு சொன்னீங்கன்னா அதில் 100 சேர்த்து போய் அப் அண்ட் டவுன் 100 எங்கிட்ட சேர்த்து வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் இந்த டோல்கேட் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் இருக்கணும், நான்கு சாலை இருக்கணும். இது இதை அப்புறப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். டோல் தேனி டோல் ஒன்று இருக்கு, உப்பார்வட்டி டோல் ஒன்று வச்சிருக்காங்க. அதை விட்டாச்சுன்னா நம்ம திருச்சி டோல் இருக்கு. அதை விட்டாச்சுன்னா அது நம்ம சமயபுரம் டோல் இருக்கு. இந்த டோல் பூராமே 100 கிலோமீட்டருக்கு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சொன்னாங்க. இப்போ வச்சிருக்கிறது 50 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாம் டோல் வச்சிருக்காங்க. வசதி எங்களுக்கு போதுமான வசதி இந்த டோல் கோட்டை வசதி கிடையாது. எங்களுக்கு ஒரு டோல்ன்றது எங்களுக்கு மேக்சிமம் வாடகைக்கு போய் வருது 2,000 3,000 வாடகைக்கு போய் வருவோம். மேக்சிமம் அந்த வாடகை காசு தான் கழிச்சது போக அந்த டோலுக்கு மட்டும் 200 300 வருது. நாங்கள் லோக்கல் போனால் மேக்சிமம் 200 வருது டோலு, இந்த நம்ம உப்பாரட்டி டோலு. அதை காட்டி சென்னை போய் வந்தால் எங்களுக்கு 1,200 1,300 எங்களுக்கு டோல் செலவு வருது அப் அண்ட் டவுனு. இதனால எங்களால் வாழ்வாதாரம் பாதிக்குது ரொம்ப. நான் 40 ஆண்டு காலமாக நான் மோட்டாரில் தெரியுங்க. இப்போ இந்த சைவம் 20 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்டுங்கிற முறையில் மக்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் பல ஆயிரம் கோடி இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ டோல்கேட்டுங்கிற நல்ல மிச்சமாயிருக்கு. காலாவதி ஆகிட்டு கூட அந்த டோல்கேட்டை காலி பண்ண மாட்டுறாங்க. அதனால தயவு செய்து இந்த டோல்கேட்டுனால மக்களுக்கு சிரமத்தை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கம்பத்துலேருந்து இப்போ சாதாரணமாக திருச்சி போகணுனாலே எனக்கு சாதாரண என்னுடைய சொந்த வேலையாக ஆஸ்பத்திரிக்கு போகணுனால ஒரு 2,000 ரூபாய்க்குள்ள வண்டிக்கு செலவாகுது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 400 500 டோல்கேட்டு தனி எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. இது மன உளைச்சலாக வேண்டியிருக்கு. திண்டுக்கல் தாண்டி போகும்போது 4-way ட்ராக் கிடைக்குது. அதுக்காகட்டு இவங்க வசூல் பண்ணால் கூட ஒரு முறையான இது. 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த டோல்கேட் ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா வரைக்கும் வருமானம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. வரவை காட்டிலையும் செலவை காட்டிலையும் அதிகப்படியான வரவு வந்துருச்சு. இன்னுமே இவங்க அந்த டோல்கேட்டை காலி பண்ணி கொடுத்து எங்க பயண செலவுக்கு உதவி பண்ணுமாறு மத்திய அரசை கேட்டுக்கிறோம். டிராவல்ஸை பிடிச்சி வாடகைக்கு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கோ உள்ள ஒரு செய்முறை வீட்டுக்கோ ஒரு கல்யாண வீட்டுக்கோ போகணும்னா டோல்கேட்டுக்குன்னு 500 ரூபா எங்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி நாங்கள் டோல்கேட்டுக்கு தனியாக தர முடியும்? அதனால பெரிய வறுமை கோட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மக்களுக்கும் கஷ்டமா இருக்கு. அதனால வருமானம் கம்மியா இருக்கு, ஆனால் அரசாங்கத்துக்கு வருமானம் கூடுதலா இருக்கு. எங்களுக்கு இந்த டோல்கேட்டை கால் பண்ணி கொடுத்தா அரசுக்கு நிறைய இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் உத்தமபாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.